ஒரு அழகான கிராமத்துக்கு அருகில் பசுமை நிறைந்த ஒரு காட்டில் ஒரு விசித்திரமான ரகசியம் மறைந்து கிடந்தது. அந்த ரகசியம் பலருக்கும் தெரியாமல் மரங்களின் நிழலில் அமைதியாக காத்திருந்தது. ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் காட்டிற்குள் சுற்றி பார்க்க வந்தான். அவன் கண்களில் எப்போதும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த நாள் அவனுக்கு தெரியாமல் ஒரு பெரிய பாடம் அவனுக்கு காத்திருந்தது. மரத்தின் பழைய வேர்களுக்குள் பொன்னிறம் மின்னும் ஒரு சிறிய கடிகாரம் அவனின் கவனத்தை ஈர்த்தது. இந்த கடிகாரம் சாதாரணம் அல்ல. இது நேரத்தை நிறுத்தும் திறன் கொண்ட மாய கடிகாரம். அவன் அதை தொட்டவுடனே காடு முழுவதும் அமைதியாக நின்றது. பறவைகள் பறப்பதை நிறுத்தின, இலைகள் அசைவதும் நின்றன, காற்றும் ஓய்ந்தது. நேரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அதை நிறுத்தும் திறன் இன்னும் சக்தி வாய்ந்தது என்பதை உணரத் தொடங்கினான். முதலில் அது அவனுக்கு ஒரு சின்ன சாகசம் போல தோன்றியது. ஆனால் அவன் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி நேரத்தை நிறுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். நிமிடங்கள் நிலையற்றவையாக உணர ஆரம்பித்தான். அதிக நேரம் தொடர்ந்து நிறுத்தப்பட்டதால் காட்டில் ஒரு வித்தியாசமான மாற்றம் தோன்றியது. சில மலர்கள் மலரவில்லை, தாவரங்களும் இயற்கையை இழந்துவிட்டன. இயற்கை ஒழுங்கு சீர்குலையத் தொடங்கியது. அப்போதுதான் சிறுவன் உணர்ந்தான், நேரம் என்பது நம்மால் விளையாடப்படுத்தப்படும் பொம்மை அல்ல. அது ஒவ்வொருடமும் சமமாக ஓடி எல்லாவற்றையும் சரி செய்யும் ஒரு பெரிய பொறுப்பு. அவனின் மனம் மெதுவாக மாறியது. கவனமாக அந்த கடிகாரத்தை மீண்டும் அதன் பழைய இடத்தில் வைத்தான். நேரம் மீண்டும் இயல்பாக ஓடத் தொடங்கியது. காடு தனது சுவாசத்தை மீண்டும் பெற்றது. அந்த நாளுக்கு பிறகு அவன் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொண்டான். நேரத்தை மதித்து பயன்படுத்தினால் வாழ்க்கை அழகாக ஓடும். ஒழுங்கும் பொறுப்பும் நம்மை நலமாக வாழ உதவும். இவ்வாறு காட்டிலிருந்து ஒரு மாய கடிகாரம் சிறுவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையிலும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பொக்கிஷம். அதை நல்லதற்கு பயன்படுத்தினால் உலகமே நமக்கு ஒரு புதிய அழகை தந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும்.